ஹாய். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸாம்பேர்னு சொல்லிட்டு ஒரு மைனிங் ஆப் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து டாப் ஃபஸ்ட்டில் இருக்குது. இந்த மைனிங் ஆப் வந்து டாப் ஃபஸ்ட்டு இருக்குது. சீசன் 1 வந்து முடிஞ்சிடுச்சு. ஓகேவா? நேற்று நைட்லேருந்து 11 o'clockலேருந்து சீசன் 2 வந்து ஓப்பன் ஆகிருக்கு. சீசன் 1ல் ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருமே மினிமம் வந்து ஒரு 10K கிட்டே எடுத்திருக்காங்க. ஸோ ரொம்ப கம்மியாக பண்ணவங்க, மில்லியன் கணக்கு காயின் வச்சுருக்கவங்க எல்லாருமே அட்லீஸ்ட் 15,000 எடுத்திருக்காங்க லாஸ்ட்டு ஒரு 3 months. ஓகேங்களா? ஸோ இன்னும் நம்ம பெட்டராக பண்ணால், அப்போ பெட்டராக பண்ணுறதை பற்றி தெரியாது, இப்போ பெட்டராக பண்ணுறதை பற்றி தெரியும். என்னெல்லாம் பண்ணனா நம்ம வந்து அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதை உங்களுக்கு கூட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ நம்ம வந்து மெனுவில் இருக்கிற டெலகிராம்குள்ளே நம்ம போயிடலாம். சரிங்களா? அதில் நான் வந்து நிறையா ஃபோல்டர் வந்து போட்டு வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து நான் மைனிங் பண்ணுற ஆப்போட ஃபோல்டர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பேர்னு சொல்லிவிட்டு நான் வச்சுருக்கேன். இதை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். நம்ம போய் ப்ளே கொடுக்குறோம். ப்ளே கொடுத்ததுக்கப்புறம் ஸோ இப்படி தான் எக்ஸாம்பேரோடைய மெனு வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணோடனே நான் ஆல்ரெடி வந்து இந்த ப்ராஃபிட் ஃபார் ஹவர் ஜாஸ்தி பண்ணதால் எனக்கு ஒரு 13 லட்சம் காயின் வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கிது. ஸோ அதையும் நான் க்ளைம் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த காயின் வந்து எனக்கு ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா டாப் பண்ணுறோம். எனக்கு 14,000 காயின் வரைக்கும் இது பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் 14,000 வரைக்கும் நான் வந்து டாப் பண்ண போகிறேன். டேப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த 14 வர்ற வரைக்கும் நம்ம வந்து டேப் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் இதை பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் நான் 2,000, 1,300. ஓகே, முடிஞ்சிச்சா? இது முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஃப்ரெண்ட் லிஸ்ட்டுக்குள்ளே போங்க. யாராவது உங்களுக்கு ஃப்ரெண்டு இருந்தாங்கன்னா இந்த ஃப்ரெண்டு எல்லாம் ஏர்ன் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு வரும். அந்த காயினும் நீங்கள் எடுத்துக்கலாம். செகண்ட் வந்து இந்த கொஸ்டர்ஸ்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா இதில் கேட்குறது எல்லாமே நீங்கள் ஃபினிஷ் பண்ணுங்கள். உங்களால் ஃபினிஷ் பண்ண முடியாத அந்த கோடுக்கு வந்து நம்மளுடைய டெலகிராம் சேனலில் இல்லைனா யூடியூப் சேனலில் எதுலையாவது நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான கோட் வேர்டு எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை வச்சு நீங்கள் காயின் வந்து ஏர்ன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த காயின் எல்லாம் எடுக்கிறீங்கல்ல, இங்கே பாருங்கள் 1.4 மில்லியன் வச்சுருக்கேன். காயின் பர் ஹவர் வந்து 1 மில்லியன் வச்சுருக்கேன். லெவல் வந்து 8 வச்சுருக்கேன். நமக்கு தேவை 3 விஷயம்: ரெஃபரன்ஸு, காயினு, லெவலு. இது 3 தான் தேவை. இந்த காயின் நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா இந்த காயினை வச்சு தான் நம்ம வந்து காயின் பர் ஹவரை வந்து நம்ம ஏர்ன் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னா, இங்கே பாருங்கள், கீழே இம்ப்ரூவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இருக்கிற காயின் எல்லாத்தையும் நீங்கள் போய் சேல் பண்ணுங்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை பண்ணிங்கன்னா இந்த ப்ராஃபிட் ஃபார் ஹவர் இன்க்ரீஸ் ஆகும், இந்த காயின் கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தால் ஸோ ஒரு அடுத்த லெவலுக்கு நான் வந்துட்டேன். லெவல் 9 நான் முடிச்சிட்டேன். சரிங்களா? 2 நாளில் தான். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் பண்ண என்ன ஆகும்னா, காயின் பர் ஹவரும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும், லெவலும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மேஜராக இதை மட்டும் நீங்கள் பண்ணால் போதும் இப்போதைக்கு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.